Hello guys, welcome back to my channel. நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா மன்னார்ல ஒரு விசிட்டிங் பிளேஸ் பெருக்கு மரம்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கு தான் நம்ம நிக்கிறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பாருங்க நம்ம செட் ஒன்னு வந்துக்கிறாங்க பொலனூர்ல இருந்து யுனிவர்சிட்டி செட் எல்லாம் வந்துக்கிறாங்க. இப்போ இந்த செட்டோட நாங்க இப்ப வந்துக்கிறோம் பெருக்கு மரத்துக்கு பாருங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பெருக்கு மரம்னா என்ன ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம். எஸ் பாருங்க இந்த இதுதான் பெருக்கு மரம். இது வந்து பெரிய இது இந்த பாருங்க. இது வந்து பழைய வரலாறுகள் நிறைய இருக்குது பாருங்க. இது வந்து அரபிகளுக்கு அந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக கொண்டு வந்து நட்டி அது இப்படி பாருங்கள் எவ்வளோ பெரிய இது லீக்குன்னு பாருங்கள். 3-4 பஸ் வந்து இது பாருங்கள் ஃபுல் டூரிஸ்ட் ஏரியா தான். இது வந்து நீங்கள் இங்கே வந்தால் இதையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இது சம்மந்தான டீட்டெயில்ஸ் ஒன்று இந்த போர்டில் போட்டு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே எஸ் அப்படியே பாருங்க. பாருங்க மரத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை போட்டிக்குது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து ஸ்டப் பண்ணி வாசித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் அடுத்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அதால் கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக முடிச்சு கொள்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இதை பார்த்துக்கொள்ளையிலும் இதில் லொக்கேஷனாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே கேஸ் பாய். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் பாருங்கள் மன்னார் கோட்டைக்கு வந்துக்கிறோம். மன்னார் கோட்டை எங்கே இருக்குது என்ன மாதிரின்னு ஃபுல் வீடியோ ஒன்று பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு லொக்கேஷனை காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்த ரோட்டு தான் பாருங்கள். அதாவது முருங்கன் மன்னார் மெயின் பாலம் இது. நீங்கள் பாலத்தை விட்டு இறங்குனீங்கன்னா அதில் வந்து கோட்ஸ் செய்யுது. கோட்ஸில் அங்கே கோட்ஸு முன்னுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது. பார்க்கிங் உங்களோட வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கோட்ஸ் ரோட்டால் அப்படி நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நம்ம கோட்டையில் வைக்கலாம். பாருங்கள் நானும் இன்றைக்கு தான் மன்னாருக்கு வந்து 11-12 வருஷமாக போகுது. இந்த காலத்துக்கு இன்றைக்கு தான் நான் மன்னார் கோட்டையில் வந்துக்கிறேன். என்னென்ன கோட்டையில் இயக்கிது அப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள் இயக்கிது நம்மளோட சேர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இவர் தான் மன்னாரில் டூரிஸ்ட் கைட் நவீன் மேத்தமாய் டூரிஸ்ட் கைட். ஓ பாருங்கள் टूरिस्ट गाइड टूरिस्ट मार क्या सब्सक्राइब करें एकदम श्याम स्वीव இவரை நீங்கள் ஏற்கனவே கண்டிப்பீங்க. நம்மளோட அந்த எம்எஸ் வீடியோவில் பார்சல் ஒன்று தூக்கிட்டு இருந்திப்பார். அந்த வீடியோவில் வருவார். அதாவது வெசாக் வீடியோ ஒன்று போட்டு மாறாங்க. ஓகே பாருங்கள் நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. எல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பழைய வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது பாருங்கள். பாதுகாக்கணுமே நம்மளோட சொத்துக்களை. அதில் வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு வந்ததோடய பாருங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. பனைமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆலமரம் கொண்டு வச்சுக்கிறாங்க. எல்லாமே இது பாருங்கள். அதே மாதிரி நசீர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணுமா? வந்தால் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? பாருங்கள் கைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போகணும். பாருங்கள் இதுக்குள்ளே அந்த வேலை ரிப்பேர் செய்கிறாங்க. அவங்களோட ஏரியா தாங்கட்டி இது அதுக்குள்ளே நம்ம போகலாது. இப்படி பாருங்கள் வாங்க உங்களுக்கு நான் மேலே போய்ட்டு மேல் வியூ எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் மேலே போகிறது முதல் உள்ளுக்கு ஒரு கோண்டு மாதிரி இருக்குது. உள்ளுக்கு போகிறோம் என்ன சரியா மனோதமி எத்துலி ஜெயில் அம்மாட்ட சரி சிறைச்சாலை நாங்கள் லைட்டாக அடிச்சும் பார்க்குறோம். என்னென்றே விளங்குதில்லை. அவ்வளோ இருட்டாகிக்குது. இதுக்குள்ளே வச்சு தான் கடுமையான தண்டனைகள் வழங்குறதாகும். பாருங்கள் இப்போ நம்ம ஜெயிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. பாருங்கள் நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. மேல் வியூ எப்படி நோட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க நம்ம வந்த ரோட் கீழே தான் வந்து டொக்கியூவில் தான் இருக்கிறோம். பாருங்கள் டூரிஸ்ட் மாதிரி எல்லோரும் வந்துக்கிறாங்க. இந்த வார மெயின் டூரிஸ்ட் கைட் வராது. பாருங்கள் ஒரு ரூம் ஆகி இது எல்லாம் என்ன ரூம்னு தெரியல. நம்மளோட அள்ளிராணி கோட்டையாக இருந்தால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன ஜெசீர்
இது ஏரியா புதுசாக இன்றைக்கு தான் நானும் வந்துக்கிறேன். அதால் இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்கிட்ட ஒன்றும் தெரியல. அப்புறம் கீழே கல்வெட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சாரம் நடக்கிற இடமா இருக்குன்னா நீ பாருங்க. அதில் என்ன மாதிரி எழுதிக்கிங்கடா நீங்கள் ஏன்டா எல்லாத்தையும் கூட வளர்த்துருக்கீங்களோ? මේක මොනවද මේ? ඒක තමයි සිරච්චාලේ. සිරච්චා. ඉරකෙදර. part 2 யா. part 2. ஓகே गाइस நம்ம பெஸ்டோடே பார்த்தோம். அது உள்ளுக்கு போயிட்டு இதுக்குள்ள பாருங்க गाइस இல்ல மேலே இருந்து கட்டி கீழே இறக்குறாங்களாம். இப்போ இறக்குனா வந்து திரும்பி ஏறிட்டு வரதுக்கு வழியே இல்லை. அவன் அப்படியே இதுக்குள்ளே இருக்க வேண்டியதான். one person fell down. can't come again. Oh. Islam photo etula and no why I can't I don't maybe ani are udi enda puluang photo amaru eka photo amaru guys vaanga அடுத்த செக்ஷன் போய் நிக்கிறோம். இது கிணறு ஆகிக்குமே நான் தண்ணி எடுக்கிறதுக்கு. இது பாருங்கள் அந்த கோட்டையில் உள்ள இதுதான் கிணறு செக்ஷன் பாருங்கள். ஹரி ஸ்டாக் டேங்க் இங்கே இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இங்கிட்டு ஓடுறது எல்லாமே இது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட கப்பல் அந்த இது பாருங்கள். மீன் பிடிக்கிறாக்கள்ட அந்த ஏரியா பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட்டு இதில் ட்ரோன் வியூ போட்டால் சட்டப்படிக்கும். ட்ரோன் வியூ கிடச்சா நான் உங்களுக்கு அதையும் வீடியோட மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் பாருங்கள். இந்த ஏரியா தான் அந்த செக்ஷன் தான். வேறு கிளீனிங் செக்ஷன் உள்ளாக்க தங்குற இடங்கள் தான் இது பாருங்கள். இதுதான் அந்த செக்யூரிட்டி பாருங்க. இந்த ஆசிர் பாய் பொசிஷனில் நிற்கிறாரு பாருங்க. அப்படின்னு நான் சுடுறது ஏன்னா பாருங்க அவர் பொசிஷனில் நிற்கிறாரு. கோட்டையை சுற்றி 4 மூலையிலையும் அவங்க இருப்பாங்க பாருங்க. ஓகே गाइस பாருங்க இப்போ நம்மளோட டீம் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம் என்ன சொல்கிறீங்க? வேறு நாங்கள் சொல்ல போன அந்த மன்னாரை பற்றி சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லை. மன்னா இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் தி வேர்ல்ட். எஸ் ஆமாம் அதை தாண்டி எனக்கு என்ன சொல்ல தெரியல. நம்ம மனசு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. வரச்சொல்ல எப்படி வந்தீங்க? வரக்குள்ள நாங்கள் ஒரு வெறுப்பாக வந்தோம். ஆனால் இப்போ எப்படி இப்போ இந்த கடலை பார்த்து முடியும்? எப்படி பார்த்து முடியும்?